ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அக்ஷய் அம்மா சமையல். வீட்டில் இட்லி மாவு இல்லாத நேரங்களில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு நிறைய வீட்டில் கை கொடுக்குறது என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த சேமியா உப்புமா ரெசிபி தான். பட் ஆனால் பாய்ஸ் நிறைய பேர்த்துக்கு இந்த சேமியா உப்புமா ரெசிபினாவே ஆகிறதில்ல. அப்படி பிடிக்காதவங்களுக்கு கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக முட்டை கொத்து சேமியா எப்படி செஞ்சு தருது அப்படின்றத இந்த வீடியோவில் பார்க்கலாம். ரெசிபி செய்கிறதுக்கு நான் அணில் சேமியா 100 கிராம் அளவு எடுத்து வச்சுருக்கேங்க. அதை ஃபஸ்ட்டு வேக வச்சுக்கலாம். ஒரு பாத்திரத்தில் ஒரு 250 ml அளவு தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். இந்த தண்ணி வந்து லைட்டாக பபிள்ஸ் வந்து கொதிக்க ஆரம்பிக்கிற ஸ்டேஜில் 1 டேபிள் ஸ்பூன் அளவு குக்கிங் ஆயில் இதில் ஆட் பண்ணிக்கலாம். இது கூடயே வந்து ஒரு 1/2 ஸ்பூன் அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. 1/2 ஸ்பூன் சேர்த்தாவே இந்த 100 கிராம் சேமியாவுக்கு உப்பு அளவு கரெக்டாக இருக்கும். இதை நல்லா கலந்து விட்டுருங்க. உப்பு ஓரளவு கரைஞ்சதும் நம்ம எடுத்து வச்சுருக்க சேமியாவை இதில் ஆட் பண்ணிக்கலாம். சேமியா சேர்த்ததும் தண்ணி வந்து நல்லா நுரப்பொங்க கொதிச்சு வரும். ஒரு 2 நிமிஷம் இருந்தது அப்படின்னாவே சேமியா வந்து நல்லா குக் ஆயிரும். நம்ம ஆயில் ஆட் பண்ணியிருக்கனால ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் நல்லா தனித்தனியாக உதிரியாக வெந்து வரும். பார்த்திங்கன்னா நல்லா நுரப்பொங்கி வருது. இந்த மாதிரி நுரப்பொங்கி வந்தது அப்படின்னாலே சேமியா வந்து நல்லா வெந்துடும். இந்த மாதிரி வந்ததுக்கப்புறமா 2 தடவை கலந்து விட்டுட்டு நீங்கள் இறக்கிடலாம் ஸ்டவ்வில் இருந்து. பாருங்கள், நல்லாவே வெந்துருச்சு. இப்போ இதை நம்ம ஃபுல்லாக வாட்டர்லேருந்து வெளியே எடுத்து தண்ணி ஃபுல்லாக ட்ரை அவுட் ஆகிற மாதிரி ஒரு பேனுக்கு மாற்றி வச்சுக்கலாம். இன்னொரு கடாய் வச்சு சூடானதும் இதில் 2 டேபிள் ஸ்பூன் அளவு ஆயில் ஆட் பண்ணியிருக்கேன். எண்ணெய் கொஞ்சம் சூடானதும் ஒரு பிஞ்ச் அளவு மட்டும் சோம்பு ஆட் பண்ணுங்கள். நிறைய சேர்த்துனா நல்லா இருக்காது. சோம்பு கொஞ்சம் பொரிஞ்சதும் ஒரு பெரிய வெங்காயம் பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கிறத சேர்த்துக்கலாம். இந்த வெங்காயத்தை ஆயிலில் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இது ஒரு 30 செகண்ட்ஸ் போல் நல்லா வதக்கி விடுங்க. எவ்வளோக்கு எவ்வளோ வெங்காயம் வந்து நல்லா வதங்குதோ அந்தளவு இந்த ரெசிபி வந்து டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். இது கூட காரத்துக்கு ஒரு பச்சை மிளகாய் சேர்த்துடலாம். கூடவே ஒரு கொத்து கருவேப்பிலையிலையும் நல்லா வாஷ் பண்ணி ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இதை வந்து நம்ம நல்லா வெங்காயம்லாம் கோல்டன் ப்ரௌன் கலர் ஆகிற வரையும் வதக்கி விட்டுக்கலாம். நான் ஒரு 60 செகண்ட்ஸ் இதை வந்து நல்லா கைவிடாமல் வதக்கிட்டே இருந்தேன். இப்போ பார்த்தீங்கன்னா கோல்டன் ப்ரௌன் கலரில் ஆயிடுச்சு. பாருங்கள் எந்த அளவு கலர் மாதிரி வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ இதில் வந்து ஃப்ரெஷ்ஷாக இடித்த இஞ்சி பூண்டு வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு ஆட் பண்ணிக்கலாம். ஒரு 2 பல் பூண்டு, ஒரு சின்ன பீஸ் இஞ்சி ஃப்ரெஷ்ஷாக தட்டி சேர்த்துக்கோங்க. அப்போ வந்து ஃப்ளேவர் நல்லாயிருக்கும். அதை சேர்த்து பச்சை வாசனை போக வதக்கினதுக்கப்புறமா பொடியாக கட் பண்ணி வச்சுருக்க ஒரு தக்காளி பழம் இதில் சேர்த்துக்கலாம். தக்காளி சேர்த்ததும் அது வதங்கிறதுக்காக ஒரு 1/4 ஸ்பூன் அளவு மட்டும் உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ தக்காளி நல்லா ஸ்மாஷ் ஆகிற அளவு வதக்கி விட்டுக்கலாம். தக்காளி இந்த மாதிரி தொக்கா வதங்கி வந்ததும் இதுக்கு சேர்த்த வேண்டிய மசாலா ஒன்று ஒன்றா ஆட் பண்ணிக்கலாம். 1 ஸ்பூன் அளவு கரம் மசாலா, 1 டேபிள் ஸ்பூன் அளவு மல்லித்தூள், 1 ஸ்பூன் அளவு மிளகாய்த்தூள் சேர்த்து இந்த மசாலாவோட பச்சை வாசனை போகிற அளவு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. மசாலாலாம் லைட்டாக அடி பிடிக்குது. இது வந்து கொஞ்சம் க்ரீமியாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும் இந்த ரெசிபி. ஸோ நான் 2 டேபிள் ஸ்பூன் அளவு மட்டும் தண்ணி ஆட் பண்ணியிருக்கேன். அப்போ தான் தக்காளி வெங்காயம்லாம் சேர்ந்து தொக்கு மாதிரி வரும் அப்படின்றதுக்காக. ரொம்ப ட்ரையாக இருந்தால் நல்லா இருக்காது. தண்ணி நிறையா சேர்த்துனாவும் டேஸ்ட் இருக்காது. அதனால் ஸ்பூனில் அளந்து எடுத்து ஊற்றுங்க. இப்போ இதெல்லாம் ஒரு ஓரமாக வச்சுட்டு 1 டேபிள் ஸ்பூன் அளவு ஆயில் விட்டுக்கிறேன். இதில் வந்து ஒரே ஒரு எக்கை வந்து உடச்சி விட்டுக்கலாம். நான் வந்து 100 கிராம் சேமியா தான் இன்றைக்கி எடுத்திருக்கேன். அதனால் ஒரு எக்கு சேர்த்துறேன். நீங்கள் சேமியா குவான்டிட்டி அதிகமாக எடுத்திங்கன்னா எக்கு வந்து இன்னும் 2-3 சேர்த்துக்கோங்க. இந்த முட்டை சேர்த்ததும் இதில் வந்து லைட்டாக பெப்பர் நான் ஆட் பண்ணிக்கிறேன். இது ஆப்ஷனல் தான். உங்களுக்கு பிடிக்காது அப்படின்னா நீங்கள் இதை அவாய்ட் பண்ணிக்கலாம். இந்த முட்டையை வந்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க பெப்பரோட. இது ரொம்ப வேகக்கூடாது. ஸ்டவ் ஃப்ளேம் வந்து சிம்மில் வச்சுட்டு இந்த மாதிரி கலந்து விட்டதுக்கப்புறமா நம்ம வேக வச்சு வடித்து வச்சுருக்க சேமியாவை இது கூட இப்போ நம்ம சேர்த்துடலாம். இந்த முட்டை வந்து சேமியாவோட கலந்து நல்லா வேகணும். அந்த மாதிரி கைவிடாமல் நல்லா சீக்கிரமாக கலந்து விடுங்க. ஒரு 2 நிமிஷம் போல் இதை நீங்கள் கைவிடாமல் நல்லா கலந்து விட்டீங்க அப்படின்னா தான் முட்டை வந்து சேமியாவோட சேர்ந்து நல்லா வேகும், அடி பிடிக்காமையும் வரும். ஸ்டவ் ஃப்ளேம் வந்து சிம்லேயே வச்சுக்கோங்க. நீங்கள் 2 கரண்டி யூஸ் பண்ணி கலக்கிறதுனாலும் கலந்துக்கலாம்.
நம்ம ப்ளெயினாக செய்கிற சேமியா உப்புமா நிறைய பேர்த்துக்கு பிடிக்காது. அதனால் இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ணி பாருங்கள். எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நான் நம்புகிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.